Hi Tailor friends, welcome to GV Shiving Shop. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க zigzag டிசைன் தான். zigzagல பாத்தீங்கன்னா நடுவுல நம்ம நெட் கிளாத் கொடுத்து மேல கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து சூப்பர் ஃபினிஷிங்ல இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணிருக்கோம். இது எப்படி ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இந்த டிசைனை விட ரொம்பவே அழகானது என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில உங்க மேல உங்க ஒர்க் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் ரொம்பவே அழகானது. அந்த நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் பயத்தோடவே உங்களுடைய ஒர்க் செய்யலாமா வேணாமா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப பயத்திலே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கீழே அந்த ஒரு லைன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, ஜரிகை அந்த லெவலுக்கு மட்டும் நான் கட் பண்ணி அங்கே ஜிக்ஸாக் கொடுக்குற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய டிசைன் உங்களோட ப்ளவுஸில் இருக்கிற டிசைன் பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 3 இன்ச்சஸ் இல்லை 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி கேப் விட்டு கூட கட் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் வரா மாதிரி கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா புரிகிற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு புரியலனாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸை வெட்டும் போதே ஐயோ நம்மளுக்கு இது கட் பண்ண நம்மளுக்கு பயமாக இருக்குது, இது தப்பாயிடுமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தப்பு தான் ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக பயப்படாதீங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பாயிடும்னு நினச்சி பயப்படுறோம் அப்படின்னும் போதே கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்றது தான் அதோட உள்ள அர்த்தமே. ஏன்னா நம்ம வந்து எப்படியோ வரட்டும் அப்படின்ற நினைப்பு இல்லாமல் ஐயோ இது நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயம் வரும். அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா வரணுன்ற எண்ணம் இருக்கவே தான் உங்களுக்கு அந்த பயம்ன்றதே வருது. உங்களுக்கு வந்து துணியில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது இப்போ அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இல்ல உங்க ப்ளவுஸே கூட நீங்க வச்சு ட்ரை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பர் கட்டிங் மாதிரி பண்ண பழகுங்க. பேப்பர் கட்டிங்ல அழகான இந்த ஸ்லீவ்லாம் உங்களுக்கு அழகா அந்த வளைவு வருதா, அப்புறம் இந்த ஆமோல் எல்லாம் அழகா வருதா அப்படின்றத நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் ரஃப் கிளாத் ரொம்பவே விலை கம்மியா இருக்கிற ஒரு கிளாத் எடுத்து நீங்க அதுல கட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்ல துணியில வச்சு கட் பண்ணி கண்டிப்பா தைச்சு போடுங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு தினமும் ஒரு நாளைக்கு 1 hour ஆகுது உங்களுடைய பேஷனுக்காக நீங்க இந்த மாதிரி செலவு பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து குரு. நீங்க வந்து எவ்வளவு வீடியோ வேணாலும் பார்க்கலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க எந்த சேனல்ல வேணா பார்க்கலாம், நீங்க எந்த இடத்துல வேணா கிளாஸ் போயிருக்கலாம், எங்கதான் நீங்க போனாலும் அவங்க ஒரு முறை தான் சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவே தான் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நல்லா வரும். நம்மமே இப்போ நார்மலா வீட்டுல சமைக்கிறத கூட எடுத்துக்கோங்களேன். நம்ம ஆரம்பத்துல சமைக்கும் போது உப்பு இருந்திருக்காது, புளிப்பு அதிகமா இருக்கும், இல்ல காரம் அதிகமா இருக்கும், காரம் கம்மியா இருக்கும், நமக்கு வந்து சரியாவே வராது. அதுக்காக நம்ம அதை எடுத்து குப்பையில கொட்டவ முடியும்? இல்ல, நம்ம அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டுருப்போம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு அசால்ட்டா உங்களால சமைக்க முடியுது. எப்படி? நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ். நம்ம டெய்லி அது ஒரு விஷயத்த பண்ணும்போது அது நமக்கு இயல்பாவே வர ஆரம்பிச்சிடும். அதே தான் இந்த டெய்லரிங்லயுமே. நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க உங்களுக்காக. அந்த 1 மணி நேரம் நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு சூப்பரான ஒரு டெய்லரா, ஒரு புட்டிக் ஸ்டைல் அளவுக்கு தைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் டெய்லரா நீங்க வரலன்னா என்ன கேளுங்க. கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டா தைங்க. எந்த டிசைன் வந்தாலும் உங்களுக்கு தைச்சு பழகுங்க. ஒரு காலர் நெக் போடுங்க, ஒரு போட் நெக். நீங்க இதற்கு போட்டதே இல்லையா, பரவாயில்ல, இதுக்கப்புறம் போடணும்னு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏன்னா யாருமே இப்போ டிசைன் இல்லாம வெளியே போட்டுட்டு வரதே இல்லை. நீங்களே பார்க்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கனாலும் எவ்வளோ பேர் எவ்வளோ மாடலா பிளவுஸை பார்க்கறதுக்காகவே ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு. யாருமே கட்டின சிலையை மறுபடியும் கட்டிட்டு வர்றதே இல்லை. யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ கூட சரி அவங்கவுங்க புது ட்ரெஸ் எடுத்து புதுசா பிளவுஸ் தைச்சு தான் போட்டுட்டு வராங்க. அப்படிப்பட்ட தொழிலை கத்துக்கிறதுக்கு நீங்க ஏன் தயங்குறீங்க? அப்படிப்பட்ட தொழிலை கத்துக்கிறதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? கண்டிப்பா இந்த தொழில உங்களுக்கு முன்னேற்றம் வரும். கண்டிப்பா இதுல நம்பிக்கை வச்சு பழகுங்க. கண்டிப்பா நீங்க முன்னுக்கு வருவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்ன உங்களுக்கு இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் உங்களுக்கு தப்பாயிடுச்சா, சரி நான் வெளியே வாங்கி தைக்கிறேன், இது மாதிரி தப்பாயிடுச்சுங்க, நான் என்ன பண்றது, நான் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், தப்பாயிடுச்சு. கண்டிப்பா தப்பு ஆகட்டும். இப்ப நான் மட்டுமே எனக்கு மட்டும் தப்பில்லாம நான் நல்ல டெய்லர் ஆயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பிளவுஸ்ன்றதே சுத்தமா வரல. நான் வந்து வெளியே துணி வாங்கினதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வெளியேந்து துணி வாங்கி தைச்சு கொடுத்ததே இந்த அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு, அப்புறமா இந்த ஏதாவது காலர் நெக் வச்சு சுடிதாரு, இது மாதிரி தான் நான் வெளியே துணி வாங்கி தைச்சு கொடுத்ததே. எனக்கு பிளவுஸ்ன்றதே சுத்தமா வரவே இல்லை.
கிளாஸ் போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் வரவே இல்லை. நான் நம்ம போன இடத்துலலாம் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க, அது பிரகாரம் தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு பெட்டிகோட் தைக்கணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை தைக்கணும், அதுக்கப்புறமா ப்ளவுஸ் தைக்கணும், அதுக்கப்புறம் தான் சுடிதாரு, அம்ப்ரல்லா கட்டு, அம்ப்ரல்லா அனார்கலி ட்ரெஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அனார்கலி அம்ப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த ப்ளவுஸ் மட்டும் 2 இடம் கிளாஸ் போயுமே எனக்கு வரவே இல்லை. அந்த ப்ளவுஸை தாண்டினா தான் அவங்க அடுத்த இதுவே சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளுக்கு சுடிதார்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னால் அந்த ப்ளவுஸை தாண்டவே முடியல. அந்த ப்ளவுஸ் கிளாஸோடவே நான் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா 2 இடமும் போனேன், 2 இடமுமே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சர்டிஃபிகேட் கூட வாங்கலை. அப்போது அப்படிப்பட்ட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாடலான ப்ளவுஸுமே என்னால் ஈஸியாக தைக்க முடியும். நீங்கள் ஒரு பிக்சர் காமிச்சிங்கன்னா போதும், நான் அந்த டிசைன் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு அது பிடிக்குதுன்னா நம்ம வந்து அந்த விஷயத்த செய்யணுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு. அதே மாதிரி பயம்ன்றது நம்மளுக்கு இருக்கவே கூடாது. பயத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது டிசைன் நீங்கள் இப்போ தைக்க போறீங்க அப்படின்னும் போது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான தைரியம் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்து கட்டத்திலேயே எப்படி இருப்பேன்னா, ஒரு புது டிசைன் நான் இது வரைக்கும் அது தைச்சதே இல்லை அப்படின்னும் போதுமே அந்த கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு அதை பற்றி அந்த டிசைன் எனக்கு தைச்சதே கிடையாது, நான் யாருமே போட்டுமே பார்த்துருக்க மாட்டேன். இருந்தாலுமே நான் வாங்கிப்பேன் அந்த ட்ரெஸ்ஸு. வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்படி வாங்கிப்பேன்னா எனக்கு அது தைக்கிறது தெரியலனா கூட எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும், கண்டிப்பா நம்ம இது வந்து ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் இருக்கு நம்மளுக்கு, அது மூலமா எவ்வளவோ நம்ம கத்துக்கலாம். இப்போ எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டி நகர்ல 1 ஹவர்ல சொல்லி கொடுப்பாங்க, 1 ஹவர்ல தைச்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா ட்ரெஸ். அந்த மாதிரி அந்த இடத்துல நின்று அவங்க எப்படி கட் பண்றாங்க வெட்டுறாங்க அதை பார்த்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க டெய்லரா இருக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, நமக்கு வந்து இந்த யூடியூப்ல எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கு. தனியா ஒரு டீச்சரே இருக்கிறாங்க, ஒரு டீச்சர் மாதிரி தான் நம்மளுக்கு இந்த யூடியூப் எல்லாமே நம்மளுக்கு கத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு பயம் வரணும்? கண்டிப்பா உங்களால முடியும்னு நினைச்சு வாங்குங்க. ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கணும் நம்மளுக்கு, நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் வாங்கியிருக்கேன் நிறைய ட்ரெஸ். அந்த மாதிரி வெளியில கஸ்டமர் தான் வாங்கியே நான் வந்து இந்த போட் நெக்கு, காலர் நெக்கு எல்லாமே நான் வந்து கஸ்டமர் துணியில தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தைச்சே கொடுத்துருக்குறேன். ஏன்னா நம்மளால முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா உள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ட்ரெஸ்ஸுமே இது வரைக்கும் வேணான்னு சொல்லலை. கண்டிப்பா நீங்க தைக்காத மாடலுமே தைக்காத டிசைனுமே நீங்க வாங்கி கத்துக்கிட்டு தைச்சு கொடுத்துருக்குறீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா இந்த தொழிலுக்கு ஏத்த ஒரு டெய்லர்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்கன்னா நீங்க உங்களை நினைச்சு நீங்களே கண்டிப்பா பெருமைப்படிக்கலாம். ஏன்னா இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலையில நம்மளால தொடர்ந்து இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ புதுசா மாடல் மாறிக்கிட்டே இருக்கு, புதுசா வந்துகிட்டே இருக்கு. கத்துக்கணும்ன்ற எண்ணம் இருக்கணும், கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்பதான் இந்த தொழில நம்மளால நிலையா நிக்க முடியும். என்ன இது இந்த டிசைன் நம்மளால தைக்க முடியாது, இது தலைவலி பிடிச்சது, இதுக்கு இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த தொழில வந்து நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா நேற்று தைச்ச டிசைன் இன்னைக்கு இன்னொருத்தவங்க கேட்கறதே கிடையாது. அவங்க வந்து யாருமே போடாத டிசைன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. கஸ்டமர் புதுமையா தான் விரும்புறாங்க. நீங்க புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். பயத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க கண்டிப்பா நம்மளால முடியும்னு நினைங்க, கண்டிப்பா தைச்சு கொடுங்க. எந்த டிசைனா இருந்தாலுமே நம்மளால ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நான் இதுல டிசைன் தைச்சிட்டு இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா யூடியூப்ல வேற மெத்தட்ல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. கேன்வாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் எல்லாம் வச்சு அழகா அந்த ஜிக்ஜாக்க வர வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபினான்சியலாகவும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸே வச்சுட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளால முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளுக்கு காசு வருமானம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ ஒரு டிசைனை அவ்வளோ ஈஸி பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இந்த டிசைன் கூட பாருங்க, இந்த மெத்தட் நீங்கள் யூடியூப்ல பார்த்தே இருக்க மாட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தடை நானே ட்ரை பண்ணி இந்த டிசைன் வந்து நான் இதுக்கு முன்னாடி தைச்சதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறேன். அதுவுமே பாருங்க கரெக்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படின்னா எப்படி நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து டெய்லரிங்னு வந்துட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம கிட்ட ஒரு இன்ச் டேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ச் டேப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? நம்ம வந்து துணியை வெட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கு இல்லை. அந்த இன்ச் டேப் வந்து நம்ம வளர்ச்சியை அளக்கிறதுக்கு தான் இருக்கணுமே தவிர நம்மளோட பயத்தை அளக்கிறதுக்கு இருக்கவே கூடாது. அந்த இன்ச் டேப்பு மேலே நம்ம வளர்ந்துட்டே போகிறத தான் அந்த இன்ச் டேப் வச்சு நம்ம அளந்து பார்க்கணும். டெய்லரிங் அப்படின்றது ஒரு கலை. அது வந்து ஒரு கலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆர்ட். அதை வந்து நீங்கள் ரசித்து பண்ணுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போதுமே இது இவ்வளோ அழகாக இருக்கே, இது நமக்கும் இது மாதிரி ஒரு டிசைன் தைக்கணும் அப்படின்ட்டு ரசித்து பண்ணுங்க. பயந்து பண்ணாதீங்க. அந்த பயத்தை முதல்ல விட்டு ஒழிங்க. நீங்கள் ஒரு இடத்துல இனிமே வந்து எனக்கு வந்து இந்த டிசைன் வராதுங்க, ஐயோ எனக்கு இது வரவே வராதுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் இனிமேல் இந்த டிசைன் ட்ரை பண்ண போகிறேன்,
நான் இந்த டிசைனை ட்ரை பண்ணணும், நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. எனக்கு வராதுன்ற வார்த்தையை விடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வாங்க. நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வைக்கணும்னா நின்ன இடத்துலேருந்து காலை எடுத்து வேறு இடத்துல வச்சாதான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். நம்ம காலை எடுத்தா விழுந்துருவோன்னு பயந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த நிற்கிற இடத்துலே தான் நிற்பீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. கண்டிப்பாக இன்னையிலேருந்து நீங்கள் மனசில் வைங்க, பயம்ன்றது இனிமேல் என் லைஃப்பில் இருக்கவே கூடாது. நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியுன்ற வார்த்தை மட்டும்தான் உங்கள் லைஃப்லேயே இருக்கணும். அதை கண்டிப்பாக உங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணவும் கற்றுக்கோங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.